நான் உன்னை இந்த மழைய உனக்கு எல்லாம் அன்பே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பையை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷர்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸோ ஓகே, ஜஸ்ட் நாம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நீங்கள் வந்து பாருனாக்கா பிக்கு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நானேஸில் கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ அது எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தா அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு நானேஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்துட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு பிக்கு தகுந்த நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி பிக் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ்ட் பண்ணி இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நானேஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இன்னும் பிக் இருந்துச்சுனாக்கி இதே சேம் மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பண்ண ஒரே ஒரு பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ண பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பண்ண உங்களுடைய குரோமே ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஜஸ்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் ரூமும் கொடுத்தீங்கன்னா நிறைய வெப்சைட் வரும். ஸோ இதில் போய் உங்களுடைய பிக்கை ஜஸ்ட் அப்லோட் பண்ணால் போதும். அதே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ப்ரிஷ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணால் ஷோ உங்களுக்கு வந்து பண்ண எப்போ தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ளஸ்ஸை கொடுத்து மீடியா கொடுத்து இந்த வீடியோ வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் பண்ண டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக அந்த குரூப் இருக்குது பாருங்கள். அதுக்கும் கீழே நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப்பை நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மான்சல் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் -90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த தேர்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு அப்படியே நீங்கள் பண்ண ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டாக இந்த அளவுக்கு போதும். ஸோ இப்போ அடைச்சா நெக்ஸ்ட் ஒரு மேலே ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஜஸ்ட் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ்ஸும் குட்டி மீட்டை கூட்ட நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த பிக் ஆட் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ண இது செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க. இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மான்சல் போயிட்டு செகண்ட் ஆப்ஷனில் போயிட்டு இதுவும் வந்து பண்ண -90 டிகிரிக்கு அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தேர்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு லைட்டாக உடைய சைஸை நான் கம்மி பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு கரெக்டாக அந்த ஃபேஸ் தெரியுமே நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ண செட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் வந்துக்குங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ண ஒரு எரர் வரும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ண நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். ஜஸ்ட் அந்த புக் மார்க் போகிறீங்க. அந்த எரர் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண எரர் அங்கே வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணினா இந்த மாதிரி வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கல்லே இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபெட்டரை கொடுத்து இந்த ஸ்டாரிங் விட்டு இப்போ நீங்கள் நானேஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே கார்னரில் ப்ளஸ் செகண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா கரெக்டாக அதில் வந்து பண்ண பிக் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு புக் மார்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புல்லு பார்த்துருவீங்க. இந்த ரெயின் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு இந்த புக் மார்க் வந்துட்டு ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து இந்த வீடியோ நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஷூ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வாங்க. கரெக்டாக இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பிக் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மான்சல் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொட்டினா ஜஸ்ட் அது வந்து பாருங்கள் இதில் அப்படியே ஆடிடும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் ஷோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லேயர் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ப்ளூ கலர் லேயர் இருக்கா. அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ஃபெண்டரை கொடுத்து ஸ்டாரிங் விட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கொடுத்தா ஜஸ்ட் அந்த பிக் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற 3த்துலேயுமே வந்து பார்த்தாக்க நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பல வீடியோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, நான் வந்து பல 4த்துலையுமே ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்ட் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் அதுக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ இந்த ஆர்ட் டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 பிக்கு இருக்கா. ஸோ அதுக்கு மேல் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 4 பிக்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க. எனக்கு லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால அது எப்படி எஸ்டிமேட் பண்ண சொல்கிறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைமிங் ஏற்ற மாதிரி வந்து அது எஸ்டிமேட் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஜஸ்ட்டு மாட்சல் போயிட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இதை அப்படியே வந்து -90 இருக்கிறது அப்படி நீங்கள் 0 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இதுவும் நீங்கள் புல்லு பார்த்து மாதிரி ஆட் ஆச்சா. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த மாதிரி வந்து ஒரு பர்பிள் கலர் லேயர் ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொட்டு ஸ்டாரிங் மட்டும் இப்போ நீங்கள் ஒரு பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கு முழுசாக இருக்கிற பிக்கை நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்குது பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ ஜஸ்ட் வந்து அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கலர் கொட்டு ஸ்டாரிங் விட்டு இப்போ நீங்கள் பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு மேலும் ப்ளஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த எஃபெக்டில் வந்து இந்த பிக்கு அப்படியே ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் வந்து பேக் போய்க்கோங்க. ஸோ ஆட் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துலாமா. ஸோ ஓகே, ஆட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ண பிக்கு எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து ஸோ எந்த டெம்ப்ளேட்னா ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை நீங்கள் எது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கோன்னா இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ அது வரைக்கும் ஆட் பண்ணும். ஸோ லைட்டாக கம்மியாக இருக்குது, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படின்னா ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கரெக்டான டைமிங் ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆயிரும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிளண்டிங் ஒப்பாசிட்டியில் லைட்டில் ஸ்கிரீன் கொட்டினா ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சா. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிள் தான், குயிக்காக எடிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் மூவ் பண்ணா கிரே கலர் ஒரு லேயர் இருக்கா. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் ஃபில்டர் கொட்டு ஸ்டாரை கொட்டு இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணுறீங்க, மேல் ப்ளஸ்ஸையும் கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணால் ஒன் பண்ண ஒரு பிக்காக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒரே கலர் ரெண்டு லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கலரில் நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே பிக்கை தான் அடுத்த இருக்கிறதுலையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அது வந்து பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு பிக் ஆட் பண்ண தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஆப்ஷன் தான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் வீடியோ எதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் முடிஞ்சளவுக்கு எடிட் பண்ண ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த பிஜிஎம் கூட நம்முடைய வியூவர்ஸ் தான் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தேன். என்னால் அப்போதைக்கு எடிட் பண்ண முடியல, ஏன்னா பொங்கல் டைம்னால் என்னால் எடிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் எடிட் பண்ணேன். ஓகே, ஸோ நீங்கள் லாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி தான் ஷூ ஆகும். ஜஸ்ட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் கூட ஸ்டாரை விட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் ஆகுன்னு பார்த்துலாமா. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு லேயர் நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாஷையை கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த டெய்ல்ஸ் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது ஷூ ஆகும். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு அடஃபெட்டில் போயிட்டு கலர் இட்டில் ஸோ அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ணால் சேச்சுரேஷன் வைப்ரேஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட் செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு சேச்சுரேஷன் மட்டும் ஃபுல்லாக கம்மி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே மறுபடியும் நீங்கள் பேக் போயிட்டு மறுபடியும் அடஃபெட்டில் மறுபடியும் கலரில் மேலே டாப்பில் பிரைட்னஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிங்க. டார்க்னஸ் ஆகிறது ஸோ உங்களுக்கு பிக்கு தகுந்த நீங்கள் பல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். மேலே எப்பவுமே கொடுக்குற 3 லேயர் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் அசோட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.